ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திறப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம், அதில் உள்ள 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கையை வைத்து சொல்லுங்க, நானோ. சொல்ல மாட்டீங்களே, நானோன்னு அதை நிறுத்திட்டீங்க. எத்தனை பேர் வசனம் சொல்ல, நானோ கடன் வாங்காதிருப்பேன். நல்ல கையை வைத்து சொல்லுங்க, நானோ. கடன் வாங்கியிருக்கணும், நல்லா கையை வாய்ச்சி சொல்லணும், நானோ கடன் வாங்காதிருப்பேன். இந்த ஆசீர்வாதம் பலிக்குமா? நீங்கள் விரும்பினா பலிக்கும். நீங்கள் விரும்பினா இதை எப்படி செயல்படுத்தி கர்த்தர் காட்ட முடியும்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தர் எதையோன்னு சொல்லுவார், அவர் பாட்டு சொல்லிட்டு கிடப்பார். நம்ம பாட்டுக்கு நம்ம செய்கிறத செய்வோன்னா, நான் சொல்கிறேன், வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் முரண்பாடாக இருக்குமானால் வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனாய் நான் மாற முடியாது. அதுதான் வேதம் நமக்கு ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு முன்னாடி 2 வச்சிருக்கிறேன்ப்பா. ஒன்று ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன், ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன். இதை வச்சிருக்கிறேன்னு சொன்னவர் மனுஷனுக்கு சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு, ஜீவனை தெரிந்து கொள். ஏன் ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னா, அந்த ஜீவனுக்குள்ளே தான் எல்லாமே வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜீவனுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? அதனால தான் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் பாருங்க. அந்த ஜீவனை கொடுத்துட்டு இயேசுனா சொல்றாரு, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள என்னவா இருக்கணும்? பரிபூரணமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜீவன் எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு? அறகுறையா இருந்துச்சுன்னா அவருக்கு அதுல விருப்பமே இல்லை பாருங்க. இன்னைக்கு 100க்கு 95% கிறிஸ்தவர்கள் அறகுறை விசுவாசி தான். எல்லாத்துலேயும் அறகுறை. சர்ச்சைக்கு வர்றதில் அறகுறை, சத்தியத்தை கேட்கறதுல அறகுறை, என்ன நம்புவதில் அறகுறை, எல்லாத்துலேயும் அறகுறை. ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் பெருசாக வேணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட டிமாண்ட் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுல நான் ரொம்ப பிரியமுள்ள தேவனாக இருக்கேன். ஆனால் பட் தேர் இஸ் a choice that you have to choose in life. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்படி ஒரு சபையில் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து வாரந்தோறும் உட்கார வச்சு தேவ வசனத்தை நமக்கு போதிக்கிறார். ஏன்னா எனக்கு காட்டுறாரு, என் சாய்ஸ் எங்கேயா தப்பா இருக்கா, நான் தெரிந்து கொண்டிருக்க எங்க தவறு பண்ணியிருக்கிறேனா. அப்போ ஆண்டவர் என்ன சாய்ஸை விரும்புகிறாருன்னா, நான் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீ வாழும்போது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கரெக்டாக மழை பெய்யும், நீ கையிட்டு செய்கிற வேலையில் என் ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கட்டளையிடுவேன். அதனுடைய விளைவு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கை நீட்டி என்ன பண்ண மாட்ட? கடன் வாங்க மாட்ட, நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய். எத்தனை பேர் இப்படி மேலான நிலையில் இருக்கணும்னு விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் அநேகருக்கு உதவி செய்கிறவனா இருக்கணும். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அநேகருக்கு, நான் போய் உதவி வாங்குறவனா இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, உதவி வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு, உதவி செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் போய் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, உதவி செய்கிறவங்க கிட்ட போய் நிற்கலாமா? கையேந்திர நிலை ஒரு கிறிஸ்தவனுக்கு வர, இயேசுவை நம்புகிற பிள்ளைக்கு இந்த அனுபவம் வரவே கூடாது. என் கையை ஒரே இடத்துல மட்டும்தான் ஏந்துவேன். அது யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் என் கையை நான் ஏந்துறேன். எத்தனை பேர் அப்படி ஏந்துறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். என் கை எங்கே மாத்திரம் ஏந்தோன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல மாத்திரம் தான் என் கை ஏந்தோம். அங்கே ஏந்துனீங்கன்னா அங்கே நிரப்புவார் உங்கள் கையை. உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நன்மையை உண்டாக்குவார். உங்கள் விளைவுகளை நீங்கள் சாப்பிடுவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் விளைவுகளை, நல்ல விளைவுகளை உண்டாக்குவார் ஆண்டவர். அப்போ இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்தில் வாழ்றதுக்கு நிச்சயமான வழிகளை ஆண்டவர் வாரந்தோறும் நமக்கு சொல்றாரு பாருங்க. ஷுவர் வே. இது சந்தேகமான வழி இல்லை, நிச்சயமான வழி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த என்ன வழி? நல்லா சொல்லணும், வாயத்தர, என்ன வழி இது? ஆசீர்வாதத்துக்கு நிச்சயமான வழி. இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றதுக்கு ரொம்ப ஷுவர் வேவ் ஆண்டவர் சொல்றாரு.
பல காரியங்கள் வேதத்தில் இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றதுக்கு ஆண்டவர் வழியை காண்பித்திருக்கார். நமக்கு 17 வழிகளை இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் காட்டியிருக்கிறார் பாருங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வழியை சொல்றாரு. அது என்னன்னா, நிறைய கிறிஸ்தவங்க அதை இக்னோர் பண்ணிடுறோம். இன்னைக்கும் இந்த காரியத்தை நிறைய கிறிஸ்தவங்க கை கொள்றது கிடையாது. இது நிச்சயமான ஒரு வழியை கர்த்தர் வச்சிருந்தோம். அந்த வழியை நான் என்ன பண்றது இல்லை, சூஸ் பண்றது இல்லை. ஏன்னா நான் அதை அந்த வழியில ஜீவன் இருக்கு, அந்த வழியில ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரிஞ்சோம், அந்த வழியை தான் என் வாழ்க்கையில பைபாஸ் பண்றேன். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். வெளியே இருக்கிற கிறிஸ்தவங்களாம் விட்டுருவோம். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கிற நம்ம ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வச்சிருக்கிற இந்த ஷுவரான வழி, நிச்சயமான வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிற நாம் 100க்கு 100 இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற 100% ஆட்களும் அதை கை கொள்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது என்னை நிச்சயமான விதத்தில் ஆசீர்வதிக்கும். அந்த வழி என்ன ஆண்டவர் சொல்றார், மல்கியா 3:10 சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டைய சாலயத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நல்லா கவனிங்க, முதல் பகுதி என்ன சொல்றாரு, நான் செய்ய வேண்டிய முதல் பகுதியை கர்த்தர் சொல்றாரு. இந்த வழி என்ன மாதிரி வழினா, நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்கிற வழி. கையை வச்சு சொல்லுங்க, இது என்ன வழி? பார்த்தீங்களா, சொல்ல வராது, வாயத்தர் எல்லாம் சொல்லுங்க பாப்போம், இது என்ன வழி? ஏன்னா இங்கே தான் எதுல நிஜமா என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அதை தான் செய்ய விட மாட்டான் பிசாசு. அதில் தான் நம்முடைய என்ன இருதயம் போய் ஒட்டாது பாருங்க. அதில் தான் நம்ம இருதயத்தை பல விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். அதில் சில வார்த்தைகளை இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதை எடுங்க நீங்கள். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் எங்கே இருக்குன்னு தெரியலையா நிறைய பேருக்கு? மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்னாடி புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம். எடுங்க பார்ப்போம். அதில் சொல்லியிருக்கு பாருங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க. வாசிப்போமா எல்லாரும்? 10ஆம் வசனம். எல்லாம் எடுக்கணும், எல்லாம் திறந்து. கர்த்தர் நமக்கு நிச்சயமான வழிகளை காட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நிச்சயமான வழிகளை அந்த காட்டி, அந்த நிச்சயமான விதத்தில் கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறாரு, என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் என்ன செய்ய விரும்புகிறேன்னா, அதில் தான் என் கவனத்தை வைக்காம, என் இருதயத்தில் வைக்காம கோட்டை விட்டுறோம். வாசிப்போமா எல்லாரும் இணைந்து வாசிப்போம். என் ஆலயத்தில், எல்லாரும் வாசிக்கலையே, மேலே இருக்கவங்க எல்லாம் உங்கள் பைபிளை திறந்து, ஏன்னா எல்லாரும் உங்கள் பைபிளை திறந்து, இது உங்களுக்கு சொல்றது, உங்கள் ஆசீர்வாதத்துக்கான வானம் திறக்கப்படுறதுக்கு, திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்தில் வாழ்றதுக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற ஆசீர்வாதம் இது. அதனால் உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கணும்னா உங்கள் பைபிளை பார்த்து நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறேன். எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டைய சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப கவனிச்சுப்பா, சொல்றாரு, கொண்டு வாப்பா. நான் சொல்றேன் கொண்டு வான்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவர் சொல்றதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொண்டு வான்னு சொல்றதான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? என் உழைப்பை அவர் ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு, எனக்கு ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, அதுல கர்த்தருக்கு நீ கொண்டு வர ஒரு பங்கு இருக்கு. அதை நீ கொண்டு வரும்போது, கொடுத்துட்டு கொண்டு வர சொல்றவரு, நான் ஆண்டவர் சொல்ற மாதிரி கொடுத்ததை கொண்டு வந்து அவருக்கு நான் கொடுக்கும்போது அவர் மறுபடியும் எனக்கு என்ன செய்யறான்றத சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அதுல. இதை நிறைய நேரம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆண்டவர் கொடுத்துட்டு கொண்டு வர சொல்றாரு, கொண்டு வர சொல்றவர் அவருக்கு நம்ம கொண்டு வரும்போது மறுபடியும் அவர் நமக்கு எப்படி கொடுக்கிறார், எப்படி அதை ஆசீர்வதிக்கிறார். அங்கே சொல்ற, அப்பொழுது வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் என்ன பண்ணுவோன்னு ஆசீர்வதிப்பேன். கையை வச்சு சொல்லுங்க, இடம் கொள்ளாத போகிற வரைக்கும் என் மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை. எப்போ? நான் கொண்டு வர வேண்டியதை கொண்டு வரும்போது. என்னை கொண்டு வான்னு அவர் சொல்றாருன்னா அவர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வேலையை கொடுக்கிறாரு, எனக்கு ஜீவனை கொடுக்கிறாரு, என்னை உழைக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இப்போ இப்படி சொல்ற இதெல்லாம் இப்போ இந்த வேதம் சொல்ற இந்த வழி நிச்சயமான வழி.
கொண்டு வந்தா வானத்தின் பலகதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. நிலவன் என்ன சொல்ல பாருங்க, உன் நிலத்தின் ஆண்டவர் வானத்தின் பலகதவுகளை திறந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் நிலத்தின் கனியை என்ன பண்ணுவதில்லை, பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ற. பலன் இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் சொல்றத, இந்த நிச்சயமான வழியை என் வாழ்க்கையில நான் கை கொள்ள, இந்த விதத்தில் ஆண்டவர் வானத்தை திறந்து என்னை வாழ வைக்க கூடிய அந்த ஆசீர்வாதத்தில் வாழ்றதுக்கு இதை ஒரு நிச்சயமான வழியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த வழியை நிறைய கிறிஸ்தவம், 95% கிறிஸ்தவம் சந்தேகப்படுவாங்க, செய்யறதுல பாருங்க. அதில் தான் இர்ரெகுலராக இருக்கிறேன். இந்த காரியத்தில் எனக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியத்தில் கொண்டு வந்து கர்த்தருக்குரிய பங்கை உண்மையாக நான் செய்கிறேனான்றது என் இருதயத்துக்கும் கர்த்தருக்கும் தெரியும். நல்ல கவனிங்க, கர்த்தருக்குரிய பங்கை நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்குரிய பங்கை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடாது. கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருக்காரு. 10% கர்த்தருக்குரிய பங்கு. உங்கள் சம்பாத்தியத்தில் வரக்கூடிய என்ன சம்பாத்தியத்தில் அதில் ஒரு பங்கு 10% கர்த்தருக்குரிய பங்கு. அந்த 10% நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதில் வேற ஏதாவது கால்குலேஷன் போட்டு பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க முழுமையான விதத்தில் தங்களுடைய வருமானத்திலிருந்து, கர்த்தர் கொடுக்குற வருமானத்திலிருந்து முழுமையான விதத்தில் தசம பாகம் செலுத்துறது கிடையாது. இது என்ன செய்துன்னா, நம்முடைய வாழ்க்கையின் கனிகளை, பலனை பட்சித்து போடக்கூடிய வேலையை செய்யறதுக்கு நானே இடம் கொடுக்குறேன். கர்த்தர் சொல்றார், நீ கொண்டு வந்தா அப்பொழுது, அங்கே அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. அங்கே சொல்கிறார் 10ஆம் வசனத்தில் என்ன அங்கே சொல்கிறாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டைய சாலயத்தில் கொண்டு வாருங்கள். இது நம்ம கிட்ட சொல்ற, நீ கொண்டு வந்து பாருப்பா. அப்புறம் சொல்றார், அப்பொழுது சொல்லுங்க, வாயத்திறந்து எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, அப்பொழுது நான் வானத்தின் பலகதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்ன பண்ணுங்க. கர்த்தரை சோதித்து பார்க்குற ஒரே ஒரு இடம் இதுதான். அதுல எனக்கும் ஒரு சோதனையை வைக்கிறாரு. அவரை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சவாலையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு. கர்த்தர் சொல்ற, நீ என்ன சோதிச்சு பார்த்தா அந்த சோதனையில் நான் தோக்க போறதில்ல, உனக்கு வர சோதனையில் நீ தோக்காம செய்ய வேண்டியதை செஞ்சு பாருன்றாரு. இன்னைக்கு நமக்கு தான் அதில் சோதனை வருது பாருங்க. அதில் நமக்கு தான் டெஸ்ட்டு. நிறைய நேரம் அதில் நான் என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணிடுறேன் அந்த ஆசீர்வாதத்தை. நிச்சயமான விதத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பலன் இல்லாமல் போகாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நிச்சயமான விதத்தில் வச்சிருக்கிற வழி. இது என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தர் சொல்கிற காரியம். நீங்கள் உடனே நினச்சிக்கூடாது, ஏதோ பாஸ்டர் காசு இல்லை போலகுது, சர்ச்சில் ஏதோ காசு வரல போல அப்படின்னு நினச்சிங்க. இது ரொம்ப மோசமான புத்தி பாருங்க. அது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது. நான் ஆசீர்வாதமாக இருக்க, நான் கை நீட்டி கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவுள்ள ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு என்ன ஆசீர்வதிக்க கர்த்தர் சொல்கிற வழியை, நிச்சயமான வழியை நான் சந்தேகப்படுவேனா? நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஜீவனை தெரிந்து கொள். பகல் பார்த்து என்ன தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள்றதுன்னா நல்ல வழிகளை நம்ம தெரிந்து கொள்ளணும், நல்ல ஆசீர்வாதமான முறைமைகளை நம்ம வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளணும் பாருங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது என்னன்னா, 17வது வழியாக கவனிக்கிறோம். கர்த்தர் மேலே நான் வைக்கிற விசுவாசம் நிஜமானதா இருக்கும்னா, அந்த விசுவாசமே எனக்காக கர்த்தர் வானத்தை திறக்கக்கூடிய அற்புதமான வேலையை எனக்கு செய்யும். சுகத்தை கூட பாருங்க, நிறைய விசுவாசிங்க, நிறைய கிறிஸ்தவ மக்கள் நம்புறதில்லை. இயேசுவால சுகம் அளிக்க முடியும், யார் கைவிட்டாலும் இயேசு என கைவிடாமல் சுகமாக்கக்கூடிய வல்லமை உள்ள, அதை நம்ப மாட்டேன். நிறைய நேரம் நிறைய கிறிஸ்தவர்கள் சுகமாகாமல் இருக்கிறது காரணம் அந்த நம்பிக்கை வரமாட்டுது. அந்த நிச்சயமான
நான் நம்பினா எனக்கு சுகம் வரும். இது நிச்சயமான விதத்தில் ஆசீர்வாதம் உண்டாகக்கூடிய ஒரு காரியம். நம்ப மாட்டேன், அங்கதான் சந்தேகப்படுறேன். ஷுவரா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க, ஷுவரா என்னை கர்த்தர் ஹீல் பண்ண, நான் அவரை நம்பினா என்ன அவர் சுகமாக்குவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவை நம்பினால் இயேசு என்னை சுகமாக்குவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இயேசுவை நம்பினால் இயேசு என்னை அவர் சுகமாக்க முடியாத வியாதி ஒண்ணுமே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவால சுகமாக்க முடியாத வியாதியும் ஒன்றும் கிடையாது, எந்த பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற ஒரு தேவன். அதுதான் வேதம் ரொம்ப அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எபிரேயர் 11:6 கவனிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஏன் விசுவாசம்தான் ஆண்டவரை பிரியப்படுத்தோம்னா, வேதம் நமக்கு பல காரணங்களை சொல்லுது. அதில் ஒன்று நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, விசுவாசம் எப்பொழுதும் பின்வாங்காது, அதை நம் முன்னேறி செல்ல வைக்கும். சொல்லுங்க, நான் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசம் என்னை பின்வாங்க செய்யாது, என்னை முன்னேற செல்லும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து எப்படி செய்யும்? என்னை முன்னேற வைக்கும். இயேசுவின் மேலே நான் விசுவாசம் வச்சா நான் பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்றது வாய்ப்பு கிடையாது. இயேசுவை விசுவாசிக்காம போனா பின்வாங்கி போலாம். இயேசுவை விசுவாசித்தா கண்டிப்பா முன்னேறுவேன். எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்தா அந்த ஆழத்தை நிரப்பி சமமாக்குறது மாத்திரம் இல்லை, அதை மேடாக்கி அந்த மேட்டில் என்னை நிற்க வைக்கிற அற்புதமான வேலையை நான் இயேசுவை நம்பும் போது எனக்கு அவர் செய்கிறாருங்க. கிவ் அப் பண்ணவே மாட்டேன். இயேசுவை நம்புறேன்னா ஒருபோதும் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். கையை வாய்ச்சி சொல்லுங்க, இயேசுவை நம்புறேன்னா என்ன பண்ண மாட்டேன்? சோதனை வராமல் இருக்காது, டிஸ்கரேஜ்மெண்ட் வராமல் இருக்காது, எல்லாம் வரும். என் வாழ்க்கையை நான் நிறைய நேரம் என்ன யோசித்து பார்ப்பேன். கர்த்தர் ஊழியத்துக்கு நான் அழைச்சி, கர்த்தர் என்ன ஒரு பிரசங்கியாராக இருக்கும்படி தேவன் அழைச்சார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணின நாட்களில் எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட்டை விட்டுடலாம். பிசாசு வந்து காதில் சொல்லுவான், என்ன உன்னை கர்த்தர் அழைச்சி நீ பிரசங்கியா இருந்து நீ பிரசங்கம் பண்ணா வார்த்தைலாம் வேலை செய்யுமா? நீ பேசுகிற வார்த்தை வேலை செஞ்சு நீ நம்புறியா? இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் நீ எதிர்பார்க்குறியா? எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் பிசாசு கொடுப்பான், நீங்கள் கவனிச்சுப்பார். ஏன்னா இந்த தேவன் மேலே நான் வச்சிருக்கிற, என்னை அழைத்த தேவன் மேலே நான் வச்சிருக்கிற விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறதுக்கு பிசாசு மறுபடியும் பின்வாங்கக்கூடிய வார்த்தைகளை என் காதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். அது நடுவே நான் விசுவாசிக்கிற இயேசு என்கிட்ட என்ன சொல்ல தெரியுமா? நீ என்னை தெரிந்து கொள்ளப்பா, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன் வாயில் என் வார்த்தையை வச்சிருக்கிறேன். அந்த வார்த்தையை நீ பேசும்போது மிகுந்த கனிகளை உண்டாக்கக்கூடிய விளைவுகளை ஜனங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள நான் உண்டாக்குவேன். நீ பேசிக்கிட்டே இரு. கர்த்தர் இப்படிதான் என்ன, அவரை நம்புகிற என்ன ஒரு பக்கம் பிசாசு என்ன டிஸ்கரேஜ் பண்றான், மறுபக்கத்தில் டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது ஆண்டவர் அங்கிருந்து உற்சாகப்படுது. இல்லை அவன் கேட்காத, அதை இக்னோர் பண்ணு. பிசாசு உன்னை தெரிந்து கொள்ளல, பிசாசு உன்னை அழைக்கல, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் தான் உன்னை அழைத்திருக்கேன், நான் தான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன்ப்பா. இப்படிதான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்துல நம்மளை வந்து முன்னேற வைக்கிறதுக்கான வேலையை வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பார். சொல்லுங்க, என்னை முன்னேற வைக்கக்கூடிய வார்த்தைகளை என்கிட்ட இருந்து கர்த்தர் பேசிக்கிட்ட கேட்க வச்சுட்டு அந்த மாதிரி வார்த்தை பேசுகிற இடத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பார். அப்படியே பின்னாடி போய் சோர்ந்து போய் விட்டுறலான்னு இருக்கிறேன். அதுக்கு ஜால்ரா போடுற வார்த்தைகள் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. விட்டுறலான்னு வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களை கர்த்தர் சொல்றாரு, விட்டுறாத, ஏன்னா உன்னை நான் அந்த இடத்துல தான் உயர்த்த திட்டம் வச்சிருக்கிறேன், கைவிடுவதில்லை, உன்னை கை பிடிச்சி உன்னை நடத்தி செல்கிற ஒரு தேவன் இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாத, உன்னோட இருக்கிற கர்த்தர் உன்னை பின்வாங்க விட மாட்டார், என்னை முன்னேற வைக்கக்கூடியவர். கையை சொல்லுங்க, என்னோட இருக்கிற இயேசு என்னை பின்வாங்க விட மாட்டார். என்ன பண்ணுவாரு? இதுதான் ஆண்டவர். இன்னைக்கு என்ன பிரச்சனையில் நீங்க வந்திருந்தாலும் கர்த்தர் அந்த பிரச்சனையில உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை அந்த பிரச்சனையை தாண்டி வர செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதாங்க விசுவாசம். நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட கர்த்தர் கொடுக்கிற விசுவாசம் என்ன நல்லா ஆக்குமா, நல்லா ஆக்காதா? இந்த நல்ல ஆக்குற விசுவாசத்தை தான் நான் என் வாழ்க்கையில் டெவலப் பண்ண கவனம் செலுத்தாம இக்னோர் பண்ணிடுறேன்.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ ஒன்று விளங்கி கொள்ளணும், விசுவாசத்தினால மாத்திரம்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பதை கர்த்தர் நம்ம காட்டுகிறார். போனவங்களுக்கு காண்பித்தேன் விசுவாசம். ஏன் விசுவாசனால தான் கர்த்தர் பிரியப்படுகிறாருன்னா, விசுவாசம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்கும். கையை சொல்லுங்க, நான் கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கும்போது என் விசுவாசம் என்ன செய்யும்? எப்பொழுதுமே கர்த்தருக்கு சிறந்ததை தான் கொடுக்கும். எது பெஸ்ட்டு? என் ஆண்டவர் மேலே நான் விசுவாசம் வைக்கும்போது எது லீஸ்ட்னு பார்க்க மாட்டேன், இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை என்னை இந்த வாரம் உட்காந்து தியானிக்க வச்சும்போது ரொம்ப யோசிக்க வந்துச்சு பாருங்க. ஆபேல் அங்கே சொல்லியிருக்கு, எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஆபேலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் காணிக்கையை குறித்து கர்த்தர் மேன்மையானதாய் பேசுகிறார். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு மேன்மையான பலியை செலுத்தினானாம். வாசிப்போமா? 4ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கணும், எல்லாரும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார், அவன் மரித்தும் இன்னும். அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை மேன்மையான பலி, மோஸ்ட் எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ். விசுவாசம் இருக்கிற ஒரு மனுஷன் எப்பவுமே எல்லாவற்றையும் மேன்மையா செய்யணும்னு நினைக்கிறவன். நான் யாரா இருக்கிறேன் இன்னைக்கு? நான் இயேசுவை நம்புறேன், இயேசுவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எல்லாவற்றையும் மேன்மையா செய்யணும்னு நினைக்கிறேனா மட்டமா செய்யணும்னு நினைக்கிறேனா? இந்த மட்டமா செய்யணும்னு நினைக்கிறவங்கிட்ட விசுவாசமே இல்லைன்றதுக்கு அதுவே ஒரு அறிகுறி. என்கிட்ட கர்த்தர் என்ன கொடுத்துருக்க, அதுல என்ன மோஸ்ட் எக்ஸலண்டான விதத்தில் கர்த்தருக்கு நான் எப்படி செய்யலாம்? இங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபேலுக்கு மந்தையை கொடுத்தாரு, காயினுக்கு நிலத்தை கொடுத்தாரு. நல்லா கவனிக்கணும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் கவனிச்சிங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா காயினுக்கு நிலத்தை கொடுக்குறாரு, ஆனால் ஆபேலுக்கு கொண்டு வந்து மந்தையை கொடுக்குறார். கொடுத்தவர் கர்த்தர் தான். நிலத்தை கொடுத்து அந்த நிலத்தில் கனிகளை உண்டு பண்ணினவர் கர்த்தர். மந்தையை கொடுத்து அந்த மந்தையை பழுகி பெருக பண்ணவர் கர்த்தர். ரெண்டு பேருக்கும் கொடுத்தவரும் கர்த்தர், அதனுடைய விளைச்சலை உண்டாக்கினவரும் கர்த்தர். இப்போ கர்த்தருக்கென்று அவர்கள் ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது ரெண்டு பேரும் தங்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நேரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது ஒருவன் தன் விசுவாசத்தின் மூலமாய் மேன்மையானதை செய்வதை தெரிந்து கொள்றான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறனா, விசுவாசிக்கிறனா, மேன்மையானதை செய்ய தெரிந்து கொள்றனா? மேன்மையானதை செய்ய ஆபேல் தெரிந்து கொண்டனால்தான் நீங்க கவனிச்சு பாருங்க, அவன் மந்தைக்குள்ள போய் அந்த மந்தையில் இருக்கிற ஆட்டுக்குட்டியில எது பெஸ்டா எது கொழுமையா இருக்கு ஆண்டவருக்கு அதை எடுப்போம் அப்படின்றான் பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்த அனிமல் ஷோலாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? மிருக ஷோலாம் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மிருகத்துக்கும் அதுக்கு பண்ணுற மேக்கப்லாம் பார்க்கணுமே, பயங்கரமாக இருக்கும். ஜடை போடுவாங்க, அதுக்கு துணி போடுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க, அதுக்கு சீவி விடுவாங்க, அதுக்கு குளிப்பாட்டுறதுன்னா அதுக்கு என்ன பவுடர் கீடர்லாம் போட்டு நல்ல மேக்கப் பண்ணி. ஏன்னா அனிமல் ஷோ கொண்டு வந்துருக்காங்க. என்னன்னா அவங்க கொண்டு வர அனிமல் தான் முதல் ப்ரைஸை வாங்கணும். நான் நம்புறேன் இந்த ஆபேலுடைய மந்தை ஒரு அனிமல் ஷோ மாதிரி இருந்திருக்கும். போயிருப்பான், பார்த்துருப்பான், எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பலனால நிரம்பி இருக்கே. போய் பார்க்குறான், பார்த்துட்டு தி பெஸ்ட்டை அங்கேருந்து சூஸ் பண்ணிட்டு நான் நம்புகிறேன் அவன் அதை தூக்கிட்டு சொல்லியிருப்பான், நீ தான் எனக்கு இந்த மந்தையிலேயே ரொம்ப பிடிச்சமான ஆடு, யூ ஆர் த ஃபேவரட் ஒன் அப்படின்னு சொல்லி அதுக்கு முத்தம் கொடுத்து அதை கொஞ்சி தூக்கி அதை ரொம்ப செல்லமாக அதை கொஞ்சி அதை ரொம்ப பாசமாக பார்த்துருப்பான் பாருங்க. இந்த ஆபேல் அப்படி கொஞ்சி பாசமாக பார்க்குற அந்த சிறந்ததை தூக்கி முத்தம் கொடுத்து சொல்கிறான், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மிருகம்தான் நீ, ஆனால் உன்னை காட்டிலும்
எனக்கு என் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லி தனக்கு பிடித்த அந்த மேன்மையானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்தினான். என்ன மாதிரி ஒரு செயல் பாருங்க. இதை தான் ஆண்டவர் அதை செஞ்ச அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். பகவான் பார்த்து சொல்லுங்க, என்னத்தை பார்க்குறாரு கர்த்தர்? அவன் எவ்வளோ வெயிட் உள்ள மிருகத்தை தூக்கிட்டு வந்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய காணிக்கை கொடுங்க, எவ்வளோ தொகை கொடுக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை பார்க்கல. எல்லாம் இருட்டில் உட்காந்துக்கிறீங்க, அதனால் நான் மட்டும் வெளிச்சத்தில் இருக்கிறேன், அதனால் எல்லா கண்ணும் என்னையும் பார்க்கட்டும், எல்லாம் தூங்கிடாதீங்க. இவ்வளோ சத்தமாக கணீர்னு பேசியும் தூங்குறீங்கன்னா நீங்கள் இடி முழக்கம் ஆண்டவர் கொடுப்பார் ஒரு நாள். ஹலோ, பரலோகத்துக்கு கூப்பிடுறதுக்கு எக்கால சத்தம் அது கேட்காம போயிடும். இந்த சத்தம் கேட்டே தூங்குனீங்கன்னா அப்புறம் அந்த சத்தம் கேட்காம போயிடும். அவன் கவனிச்சு பாருங்க, மேன்மையானதை அவன் தூக்கிட்டு வரான் பாருங்க, அந்த மேன்மையானதை சூஸ் பண்றான் பாருங்க. அந்த சூஸ் பண்ற இருதயத்தை பார்த்து கர்த்தர் களி கூர்ந்தார். உங்க கிட்ட இருக்கிறதுல மேன்மையானதை சூஸ் பண்றீங்க பாருங்க ஆண்டவருக்குன்னு. உங்க கிட்ட ஆண்டவர் பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், பல திறமைகளை. அந்த திறமைகளை எடுத்து சூஸ் பண்ணி மேன்மையானதை கர்த்தர் கொடுக்கணும் வரீங்க பாருங்க. அந்த இருதயத்தை கர்த்தர், அந்த இருதயத்தை பார்க்கலனா கர்த்தர் என்ன குறித்து சாட்சி சொல்ல முடியாது. அந்த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆன சாக்ரிஃபைஸை பண்ற ஒரு இருதயம் இருக்கு பாருங்க. அந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு அந்த இருதயத்தை தான் பிசாசு நிறைய நேரம் கரப்பட வைக்கிறான். அந்த மாதிரி ஒரு உணர்வு இருதயத்துக்குள்ள வரமாட்டுதே. இன்னொரு விதத்தில் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒன்னு ஆண்டவருக்கு மேன்மையானதை கொடுத்துட்டு உங்க இருதயம் உங்களை பார்த்து சொல்லுங்க, இதை காட்டில் நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாமே உங்க இருதயம் சொல்லிச்சுன்னா, நான் சொல்றேன் நீங்க பெஸ்ட்டை கொடுக்கலன்றது அதுவே அறிகுறி. நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். நம்ம நினைக்கலாம் நான் மேன்மையானதை கொடுத்துட்டேன், கொடுக்கும் போது கொடுத்து முடிச்ச பிறகு என் இருதயம் எனக்கு சொல்லுது, இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா, இதோட பெட்டரானது நீ வச்சிருக்கிறியப்பா, அதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு உங்க இருதயம் உங்ககிட்ட சொல்லிச்சுன்னா, நான் சொல்றேன் உங்க இருதயத்தை பார்த்து கர்த்தர் மகிழ்றதுக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. தி பெஸ்ட் எப்பொழுதுமே கர்த்தர். கையை வச்சு சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற. கையை வச்சு சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற. எல்லாம் கையை வச்சு சொல்லணும், என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் எனக்கு கிடையாது, என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கர்த்தருக்கு முதலாவது கொடுப்பேன். கையை வச்சு சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை முதலாவது கர்த்தர் கொடுக்க. அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் ஆபேல்கிட்ட பார்த்தாரு. அந்த இருதயம் தான் காயின்ட்ட இல்லைங்க. மந்தையில விளைச்சலை உண்டு பண்ணினவர் தேவன், நிலத்தில் கனியை உண்டு பண்ணினவர் கர்த்தர். இவன் சும்மா உட்காந்து வேலை செஞ்சான், பிரயாசப்பட்டான், அது தண்ணி பாய்ச்சிருப்பான், அது நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற உழைப்பதுக்கான சரீரத்தை கர்த்தர் கொடுத்துற வேலை செய்கிறேன். ஆனால் விளைச்சலை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு. நிலத்தை கொடுத்தவர் அந்த நிலத்தில் கனியை உண்டாக்குனாரு, மந்தையை கொடுத்தவர் அந்த மந்தையை பழுகி பெருக பண்ணினாரு. ரெண்டு பேரும் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது ஆபேல் போய் மேன்மையானதை கர்த்தருக்கு கொண்டு வரான். இன்னைக்கு நான் கேட்குறேன், கர்த்தரை ஆராதிக்க வரும்போது மேன்மையானதை அவருக்கு கொடுக்குறேன்னா? கர்த்தரை பாடுறதுல கூட மேன்மையானதை கொடுக்கணும். கையை வயது சொல்லுங்க, கர்த்தரை பாடுறதுல கூட எப்படி கொடுக்கணும்? மேன்மையானது கூட. உங்களுக்கு தொண்டை என்ன கணீர் தொண்டையாக இருந்தாலும் சரி, கிளி தொண்டையாக இருந்தாலும் சரி, எந்த தொண்டையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொண்டையிலிருந்து சத்தத்தை மேன்மையானதை கர்த்தருக்கு நாம் கொடுக்கணும், அங்கே பலி செலுத்தணும். எனக்கு பாட்டுலாம் வராதுங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு பாட்டுலாம் வராது, எனக்கு பாட்டுலாம் பிடிக்காது. நான் கேட்குறேன், பரலோகத்தில் போய் என்ன பண்ண போறீங்க? ஹலோ, பரலோகத்தில் போய் உங்களுக்கு என்ன வேலை, வேற என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க பரலோகத்தில்? சிலர் பார்க்கறது, நாங்களாம் எங்கே பரலோகம் வர போகிறோம் பாஸ்டர். ஹலோ, பரலோகத்தில் நமக்கு என்ன வேலை? கர்த்தரை பாடிட்டு துதிச்சுட்டு இது தாங்க அதுக்கு தான் பிராக்டிஸ் இங்கே கொடுக்குறாரு. கையை வச்சு சொல்லுங்க, சர்ச்சுக்குள்ள என்ன கொடுக்குறாரு? சர்ச்சுக்குள்ள பிராக்டிஸ் கொடுக்குறாரு. போகிற இடத்துல பைக்கில் போகும்போது பிராக்டிஸ் பண்ணணும். எந்த காலத்திலும் பாடிட்டே போனோம். இல்லைன்னா ஆமாம் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவன் பேசுகிறானா, இவன் பேசுகிறானா, எவனையா பார்த்து எரிச்சல் அடைஞ்சின்னு இருப்பேன். நம்ம ஊரில் வண்டி ஓட்டினாலும் எரிச்சல் வந்துடுது.
ஏன்னா நம்ம ஒழுங்காக போனாலும் ஸ்வைக்குன்னு உள்ள ஒருத்தன் போடுறான். அதை பார்த்தோன்னே நமக்கு அப்படியே டென்ஷன். அப்போ தான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் வாப்பா ராஜா போ, நன்றியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் போனோம். பாடுறத கூட மேன்மையானதை கொடுக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு நீங்க எதை செஞ்சாலும் மேன்மையானதை கொடுக்கணும். கையை சொல்லுங்க, கர்த்தருக்கு நீங்க எதை செஞ்சாலும் இந்த மேன்மையானதை கொடுக்கிற இருதயமா என் இருதயம் இருக்கா? வாயில சொல்றது இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயிலேயே வடை சுடுவாங்க இவங்க. சிலர் வாயில வடை சுடுற வடை என்ன, எதை வேணாலும் சுடுவாங்க வாயில. இருதயம் மேன்மையானதை செய்தான்னு இன்னொருத்தருக்குல, என் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார், என் இருதயம் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியும். என் இருதயம் இல்லை இதோட நீ பெஸ்ட்டாக கொடுத்து வந்திருக்கணும் அப்படின்னு உங்கள் இருதயம் சொல்லிச்சுன்னா, நான் சொல்கிறேன், யூ ஹேவ் நாட் கிவன் த மோஸ்ட் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ் எட் டு காட். இன்னும் சிறந்த மேன்மையானதை கர்த்தருக்கு இன்னும் நீங்கள் கொடுக்கல. அது பணமாக இருக்கட்டும், உங்களுடைய தாளந்தாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், எல்லா நான் சொல்லக்கூடிய காரியத்தை ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்த்துடக்கூடாது. பணத்தை மெட்டீரியல் ஆஸ்பெக்டில் மாத்திரம் பார்த்துடக்கூடாது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரி, எல்லாவற்றிலும் மேன்மையானதை கர்த்தர் கொடுத்துருக்கிறேன்னா, அந்த மேன்மையானதை கொடுக்கிற ஒரு இருதயம் என்கிட்ட இருக்கிறத பார்த்தா கர்த்தர் என் மேலே களி கூறுவார். ஏன் இது அவ்வளோ முக்கியப்படுத்துறாரு நீங்கள் கவனிச்சு பாருங்க. இதை சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் இந்த மேன்மையானதை கொடுக்கணும்னு கர்த்தர் முக்கியப்படுத்துறாருன்னா, அதில் தான் விசுவாசத்தை இருக்கிறது பார்க்குறேன். அந்த விசுவாசம் தான் மேன்மையானதை கொடுக்கக்கூடிய ஒரு தூண்டுதலை இருதயத்துக்குள்ள உண்டாக்கிட்டே இருக்கும். கவனிச்சு பாருங்க, நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆற்றல் எதோட தொடர்புபடுத்தி இருக்குன்னா, நான் கொடுக்கக்கூடிய திறனோட அது தொடர்புள்ளதாக இருக்கிறது. திருப்பியும் சொல்றேன், your receiving ability is connected with the giving ability. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்ள போகக்கூடிய காரியம் பெருசா இருக்கணும்னா உன் இருதயம் மேன்மையானதை கொடுக்கிறதா இருக்கக்கூடிய இருதயமா இருக்கணும். அந்த மேன்மையானதை கொடுக்கக்கூடிய எபிலிட்டி, அந்த ஆற்றல், அந்த திறன் கொடுக்கறதுல இல்லைன்னா பெற்றுக்கொள்றதுல கண்டிப்பா வராது. இதுதான் தேவன் வச்சிருக்கிற ஒரு முறைமை. கவனிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் 9:6 என்ன சொல்றாரு? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். இது தேவன் வச்சிருக்கிற விதைப்பும் அறுப்பும் என்னும் பிரமாணத்தில் தேவன் வச்சிருக்கிற ஒரு முறைமை. இந்த முறைமையை நான் செய்யற வரைக்கும் அந்த முறைமை வேலை செய்யவே செய்யாது. நான் சிறுக விதைச்சிட்டு நான் ரொம்ப பெருசா அறுவடை எதிர்பார்த்தேன்னா வராது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீ சிறுக விதைச்சா சிறுக அறுப்ப, பெருக விதைச்சா பெருக அறுப்ப. இங்க என்ன காட்டுறாரு? நம்முடைய இருதயம் மேன்மையானதை செலுத்துற அந்த குவான்டிட்டி, அந்த ஒரு அப்பியாசம் என் இருதயத்துக்குள்ள நான் கர்த்தருக்கு மேன்மையானதை கொடுத்துறேன்னா மேன்மையானது வரும். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் பிசாசு எதுல நம்மளை போய் சோக் பண்ணிட்டான் தெரியுமா? நல்ல கவனி, நான் சொல்றது, எதுல சோக் பண்ணிட்டேன், எதுல நம்மளை தேக்க நிலை அடைய வச்சுட்டானா, நான் கொடுக்கறதுல என்ன தேக்க நிலை அடைய வச்சதுனால பெற்றுக்கொள்றதுலையும் நான் தேக்க நிலை அடைகிறேன். சொல்ல நல்லா நீங்க சிந்திக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, ஏன் வளர்ச்சி வர மாட்டுது, ஏன் பெருக மாட்டுது, ஏன் என் சம்பாத்தியத்தில் ஒரு விரிவாக்கம் வர மாட்டுது, ஏன் என் உழைப்புல ஒரு முன்னேற்றம் வரல? ஏன்னா சோக் பண்ணிட்டான் பிசாசு. எதுலனா, என் கொடுக்கக்கூடிய, என் மேன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதுல என்னை சோக் பண்ணிட்டான். தேக்க நிலை அடைய வச்சுட்டான் பாருங்க. கொடுக்கக்கூடியதுல ஒரு தேக்க நிலை வந்துருச்சுன்னா, நான் சொல்றேன், பெற்றுக்கொள்றதுல கண்டிப்பா தேக்க நிலை டெஃபினட்டா வந்துடும். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வெளிநாட்டிலலாம் ஒரு மனுஷன் ஒரு இடத்த வாங்கினால குறைஞ்சபட்சம் அவன் மனநிலை எப்படி யோசிக்குது பாருங்க. குறைஞ்சது ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் ஒரு 20 ஏக்கர் வாங்கணும் தான் யோசிக்கிறான். நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கு என்ன யோசிக்கிறோம்? ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடைக்குமா, இல்லைன்னா ரொம்ப லீஸ்ட் 3க்கு 6 கிடைச்சா ஓகே, நான் சாகும்போது எனக்கு ஒரு இடம்
இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். ஒன்றும் தப்பு இல்லை, யோசிங்க, அதெல்லாம் ஒன்றும் நல்ல காரியம் தான் யோசிக்கிறது. ஏன்னா ஆனால் சிலருடைய எண்ணம் எப்படி இருக்குது பாருங்கள், வாங்கினா ஒரு 5 ஏக்கர் வாங்கணும், 10 ஏக்கர் வாங்கணும், 20 ஏக்கர் வாங்கணும். இப்போ ஒரு 20 ஏக்கர் வாங்கி வச்சுருந்த ஒரு மனுஷன் அவர் சொல்கிறாரு, இடத்த பெருசாக வாங்கிட்டாரு, ஆனால் மேன்மையானதை கொடுக்கக்கூடிய காரியத்தில் சோக்காயிட்டார், தேக்க நிலம் வந்துருச்சு. 20 ஏக்கர் வாங்கிட்டு அவர் சொல்கிறார், 20 ஏக்கர் விவசாய நிலங்க, விவசாய நிலத்தை வாங்கிட்டு ஏற்கனவே விவசாயம் நடந்திருக்கு, நல்ல விளைச்சல் வந்திருக்கு, அவர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு. வாங்கின உடனே இவர் பார்க்குற 20 ஏக்கர்லையும் விதைக்கணுமா, 20 ஏக்கரில் விதைச்சி ஒருவேளை பலன் வராமல் போயிடுச்சுன்னா ஐயோ பெரிய நஷ்டமாயிடுமே. அதனால் 20 ஏக்கரில் இருந்து நான் 2 ஏக்கருக்கு விதைக்கலான்னு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு பாருங்க, அங்கேயே வந்துச்சு ஒரு தேக்க நிலை. விசுவாசம் இல்லை. தேவனை நம்பி கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிற விதைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற நேரம், கர்த்தர் என் சரீரத்தில் கொடுத்துருக்கிற பலன், இதை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி நான் விதைத்தா கர்த்தர் சொல்றாரு, நீ அதிகம் விதைத்தா அதிகமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் நான் எங்கேயும் மிச்சம் வைக்கக்கூடாது, என்னை செக் பண்ணணும். எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு மேன்மையானதை கொடுக்கிறவனா நான் இருக்கிறேன்னா என் இருதயத்தை கர்த்தர் வாட்ச் பண்ணுறாரு. வசனம் அதுக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கு. கர்த்தர் என் இருதயத்தை பார்க்குறாரு. கையை வாய்ச்சி சொல்லுங்க, கர்த்தர் எதை பார்க்குறாரு? நல்லா இருதயம் வச்சுக்கிறவங்களாம் கையை வாய்ச்சி சொல்லுங்க. இருதயத்தை எங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா விட்டுருங்க. என் இருதயம் என்கிட்ட தான் இருக்குது பாஸ்டர் அப்படின்றவங்களாம் கையை வாய்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் எதை பார்க்குறாரு? ஏன் இருதயத்தை பார்க்குறாரு சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள், கையை உயர்த்தி உங்கள் இருதயத்து மேலே கையை வச்சு. கர்த்தர் எதை பார்க்குறாரு? இந்த மூஞ்சி இல்லை, இந்த இருதயத்தை பார்க்குறாரு. மூஞ்சிலேயே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறோன்னா இருதயம் எவ்வளோ ரியாக்ஷன் கொடுங்க யோசித்து பாருங்க. ஹலோ, ஃபேஷியல் ரியாக்ஷன்றாங்க. என்ன ரியாக்ஷனா? முகப்பாவனை இருக்கா? முகப்பாவனை சிலர் மூஞ்செல்லாம் பார்க்குறேன், முகப்பாவனை ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா அப்படியே வச்சுங்க. முகப்பாவனை, இந்த முகப்பாவனையிலே இவ்வளோ காட்டுறீங்களே, உங்கள் இருதயத்தில் எவ்வளோ ஆக்ஷன் காட்டுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, அங்கே என்ன ஆக்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறாரு. இந்த ஆபேலை பார்க்கும்போது கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்து களி கூறப்பா, ஏன் இருதயம் மாதிரியே இருக்கப்பா அவன் இருதயம். நான் எப்படி அவனுக்கு மேன்மையானதை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ, நான் கொடுத்ததுலேருந்து அவன் எனக்கு மேன்மையானதை கொடுக்கணும். ஏன் இருதயம் மாதிரி அவன் இருதயம் இருக்கேன்னு பார்க்குறேன். கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்து, அவன் விசுவாசத்தை பார்த்து, அவன் கொடுத்த மேன்மையான அந்த பலியை பார்த்து அவனை நீதிமான் சொல்றாரு. அவன் காணிக்கையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அவன் விசுவாசம் எப்படி பேசப்பட்டுச்சு பாருங்க. தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம இருதயத்தை வச்சு நம்ம ஆண்டவருக்கு மேன்மையானதை கொடுக்குறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ கவனிச்சு பாருங்க, மேன்மையானது நம்ம போது பெஸ்ட்டை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் பாருங்க. இந்த விசுவாசத்தில் ஒரு நாளும் இந்த விசுவாசம் எனக்கு இருக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா நான் எப்போவுமே எல்லாவற்றையும் மேன்மையானதாய் செய்வேன். சொல்லுங்க, விசுவாசம் இருக்கிற எனக்கு எல்லாவற்றையும், வாயத்தன்னு சொல்லுங்க, எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் எப்படி செய்வேன்? மேன்மையா செய்கிறோமான்னு செக் பண்ணுங்க. வீட்டுக்கு போனால் மேன்மையானதை செய்கிறீங்களா? வேலைக்கு போனால் மேன்மையானதை மோஸ்ட் எக்ஸலண்ட்டான சாக்ரிஃபைஸை கிவ் பண்ணுறேன்னா, கொடுக்குறேன்னா. உறவுல கூட அப்படி தான் வாழணும் பாருங்க. கணவன் மனைவிக்கு மோஸ்ட் எக்ஸலண்டான சாக்ரிஃபைஸை அவர் செய்யணும். மனைவி தன் கணவனுக்கு மோஸ்ட் எக்ஸலண்டான விதத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் எதுக்கு இவருக்கு செய்யணும்? அதான் நான் சும்மா வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கிட்டு தானே வந்திருக்கிறேன். நான் என்ன தூக்கிட்டு வந்திருக்காங்க? பீரோ, கட்டில் எல்லாம் தூக்கிட்டு தானே வந்திருக்கேன். நான் சும்மா வரல இந்த வீட்டுக்கு. இல்லை இல்லை, எல்லா நன்மையும் இணைந்து அனுபவிக்க கர்த்தர் உங்கள் 2 பேருடைய கணவன் மனைவி என்கிற இருதயத்தை மேன்மையானதாய் மாற்ற விரும்புகிறேன். கையை சொல்லுங்க, என் இருதயம் என்ன செய்யணும்? மேன்மையானதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை, ஏன்னா இருதயம் மேன்மையானதை செய்ய முடியலை. இப்போ கவனிச்சு பாருங்க,
மேன்மையானதுன்னு சொல்லும்போது ஆங்கில வேதத்தில் மோஸ்ட் எக்ஸலண்ட்னு சொல்லியிருக்கு, தி பெஸ்ட்னு சொல்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. முதலானதையும் சிறந்ததையும் தான் மேன்மையானதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு என்கிட்ட கர்த்தர் கொடுக்குற எல்லாவற்றிலும் முதலானதையும் சிறந்ததையும் நான் கர்த்தர் கொடுக்கும்போது மேன்மையானதை அப்போ நான் எப்படி இந்த சிறந்ததை கொடுக்கணும்னா நான் என்ன செய்யணும், எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? இதுதான் என்கிட்ட சிறந்ததுன்னு நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி நான் இதை சிறந்ததும் மேன்மையானதையும் நான் கர்த்தர் கொடுக்குறேன் அப்படின்றத நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, கவனிச்சு பாருங்க. எதெல்லாம் எனக்குன்னு நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் மேன்மையானதும் சிறந்ததும். நல்லா கவனிங்க. ஜனங்களுடைய இந்த மனுஷனுடைய மென்டாலிட்டி அப்படின்னா, எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து எது வானாமோ எது மிச்சம் மீதியோ அதை என்ன பண்ணுறது, இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் வந்து என் வீட்டில் இருக்கிற எல்லா துணியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், பாத்திரம்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. மிஷினரி கொடுக்கலான்னு இருக்கிறேன். எல்லாம் போய் பார்த்தாலும் பரவாயில்ல சொல்கிறாரு சேர்த்து வச்சுருக்கான்னு பார்த்தா எல்லாம் கந்த துணியும் கிழிஞ்சி போய் அதை 10 முறை தைச்சு இன்னொரு முறை தைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அந்த துணியெல்லாம் சேர்த்து வச்சு அண்டாங்குண்டாலும் எல்லாம் சொட்டையான என்ன சட்டி பாத்திரத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் மிஷினரி கொடுக்கலான்னு இருக்கிறேன். நான் யோசித்தேன், நான் மாத்திரம் அந்த மிஷினரியாக இருந்தேன்னு வச்சுருங்களேன், என்ன சொல்லியிருப்பேன்னா, எனக்கு தேவையை காட்டிலும் இது இந்த சட்டி பானை கிழிஞ்சு போன கந்த துணிமா இருக்கு, இது உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, நான் வேணா ஒரு துணி உங்களுக்கு புதுசாக வாங்கி தரட்டுமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனுஷனுடைய மென்டாலிட்டி என்னன்னா, எப்போ மிச்சம் மீதி என்ன இருக்குது கிடையாதுங்க. ஏன் என் இருதயம் மேன்மையானதை சிறந்ததை கொடுக்க வரமாட்டுதே? நான் சொல்றது நல்லா கவனி. அது வர வரைக்கும் நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை நான் தெரிந்து கொள்ள, ஜீவனை நான் தெரிந்து கொள்ளல. இந்த திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதற்கான விசுவாசத்தை என் வாழ்க்கையில ஸ்திரப்படுத்தி அபியாசப்படுத்தல. ஆகவே இன்னும் என் இருதயம் மேன்மையானதை கொடுக்க மனசு வரமாட்டது. எல்லாமே மிச்சம் மீதி. மிக பிரபலமாக இருந்த சுவிசேஷகர் ரேனாட் போங்கே என்கிற ஒரு தேவ மனுஷன் ஆப்பிரிக்கா நாட்டில் கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் பாருங்க. எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினார். அப்போ அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய இந்த சுவிசேஷ கூட்டம்லாம் செய்வாராம், நிறைய க்ரூசைட் செய்வார் பாருங்க. அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அந்த க்ரூசைடை நடத்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறான். அதுக்கு ஒரு பெரிய ட்ரக் ஒன்று வச்சுருந்தாராம். அந்த ட்ரக்கே அவருக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க. அந்த ட்ரக்கை வச்சு பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்வாராம். அந்த ட்ரக்லேயே எல்லாம் அந்த க்ரூசைடுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் உள்ளே இருக்குமா. அப்படி பல முறை அதை உபயோகப்படுத்தி அதை பல முறை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி அது யூஸ் பண்ணி ஓஞ்சி போயிடுச்சு. ஓஞ்சி போன பிறகு அங்கெல்லாம் வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பழைய வண்டிலாம் தூக்கிட்டு போய் ஜங்க் யார்டுன்னுவாங்க. கார்லாம் தூக்கிட்டு போய் பழைய காரெல்லாம் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே கொண்டு போய் போடுறதுக்கு இவர் முடிவு பண்ணார், இதுக்கு மேலே ஒன்றும் ஓடாது போல இருக்குது, இதை செலவு பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே நம்மக்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் இந்த ட்ரக்கை கொண்டு போய் ஜங்க் யார்டில் போட்டு அங்கே நம்மளை மாதிரி எவனா போட வந்திருப்பான் பார்த்தியா, அவன் கொஞ்சம் நம்மளத காட்டிலும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது வச்சுருக்கானா போய் பார்த்து அதை நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலான்னு போனாராம். அப்போ போனவர் அங்கே போய் போட்டுட்டு அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறாராம், நம்ம போட்ட ட்ரக்கை காட்டிலும் எவனா கொஞ்சம் பெட்டரானதை போட்டிருக்கிறானா, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஊழியம் செய்யலாமேன்னு அங்கே போய் நின்று தேடுன்னு தேடினாராம். ஒன்றுமே படலையாம். உடனே அங்கே நின்று ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யறவனாச்சு, ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு ஒரு ட்ரக் வேணும் ஆண்டவரே, புது ட்ரக் வாங்குறதுக்கு எனக்கு ஆண்டவரே காசு இல்லைப்பா, அது ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் ஆகும், நான் எங்கே போய் வாங்குறது ஆண்டவரே, இங்கே இருக்கிற இந்த ஜங்க் யார்டில் சொன்னால் இங்கே இருக்கிற ஜங்க் யார்டில் ஆண்டவரே என் ட்ரக்கோட கொஞ்சம் பெட்டரான ட்ரக்கை எனக்கு கொஞ்சம் கண்ணை காட்டும் ஆண்டவரே அப்படின்னாராம். ரொம்ப நேரம் ஜோம் பண்ணாராம் பாருங்க. ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் உள்ள உணர்வு கொடுத்தாராம். ஆண்டவர் சொன்னாராம், நான் இந்த ஜங்க் யார்ட்லலாம் இல்லைப்பா, நமக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா, நான் இந்த குப்பையிலலாம் இல்லைப்பா. ஆண்டவர் சொன்னாராம், போ ஒரு புது வண்டி வாங்கு, நான் தேவைகளை சந்திப்பேன், போய் விசுவாசித்து போய் செய் அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. சொல்கிறாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் ஆண்டவரை இந்த குப்பைக்குள்ளேயே வச்சு இந்த ஜங்க் யார்ட்லேருந்து எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டாரா,
நானே என் வண்டியை கொண்டு வந்து இந்த ஜங்க் யார்டில் போட வந்திருக்கிறேன். இந்த ஜங்க் யார்டில் இருந்து என்னோட ஒரு பெட்டரான வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே நான் இல்லைப்பா, என்னை இங்கே தேடாத, என்னை இங்கே ஒரு சூஸ் பண்ண, என்னை கேட்காதன்றாரு. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான், அவருடைய இருதயம் அன்னைக்கு தான் மாறிச்சு. அவன் சொல்றாரு, அங்க போனதான் எனக்கு தெரிஞ்சு, இல்ல எனக்கு என் தேவன் கொடுக்க விரும்புறது எப்பவுமே மேன்மையா, நான் எப்பவுமே மட்டமா ஆனா இடத்துல போய் நின்றுகிட்டு, ஆண்டவர் எனக்கு இதை தாரு பண்றேன், இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு தாரம் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, அன்னைக்கு தான் என் புத்தி மாறிச்சு, என் இருதயம் மாறிச்சு, என் ஆண்டவர் எனக்கு மேன்மையானதை கொடுக்க விரும்புறாருன்றதை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமே அன்னைக்கு தான் எனக்கு உண்டாச்சு. இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? என் குப்பையிலேயே, என் கஷ்டத்திலேயே, என் தரித்திரத்திலேயே, என் தோல்வியிலே இருந்துக்கிட்டு அதிலே இருக்க செட்டில் ஆகிறேன்னா, அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயம் மேன்மையானதை சிந்திக்கக்கூடிய இருதயமாக மாறவே மாறாது. இந்த மேன்மையானதை எண்ணுகிற இருதயமா உங்க இருதயம் மாறலனா, நான் சொல்றேன், உங்க விசுவாசம் கொஞ்சம் கூட இவ்வளவு வசனத்தை கேட்டோம் வளரவே இல்லைன்றதுக்கு அதுவே ஒரு அறிகுறி. நல்லா கவனிங்கள். ஆண்டவருக்கு மேன்மையானதை கொடுக்க, ஆண்டவருக்கு என் சரியத்தின் மூலமா மேன்மையானதை செய்ய, எனக்கு கர்த்தர் வாழ கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையின் மூலமா கர்த்தருக்கு மேன்மையானதை செய்ய நான் என்ன செய்யணும்னு என் இருதயம் வாஞ்சிக்கலனா, நான் சொல்றேன், இவ்வளவு வசனத்தை கேட்டோம், அந்த வாஞ்ச உங்க இருதயத்துக்குள்ள வரலனா, தாவீதுக்கு அந்த வாஞ்சை வந்துச்சு பாருங்க. அந்த வாசனத்தை வாசிக்க விரும்புறாங்க பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். என்ன மாதிரி வாஞ்ச பாருங்க. அவன் இருதயம் அவன் என்ன வாஞ்சிக்குதுன்னா, மேன்மையானதை கர்த்தர் கொடுக்கணும்னு வாஞ்சிக்கிறான் பாருங்க. இன்றைக்கு நான் யாரா இருக்கிறேன்? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் தாவீது அவன் சொல்ற வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். எல்லாரும் எடுப்போமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் எடுப்போம், எல்லாரும் வாசிக்க. அவன் இருதயம் எப்படி வாஞ்சிக்குது பாருங்க. இருதயத்தில் மேன்மையானதை கொடுக்கணும் வாஞ்சிக்கிறான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியுது, என் வாழ்நாள் முழுவதும் நான் ராஜாவா இருந்து 40 வருஷம் அவன் அரசாளக்கூடிய ஒரு ராஜாவா வச்சிருந்தார். 40 வருஷம் 6 மாதம் அவன் ராஜாவா இருந்து இஸ்ரவேல் நாட்டை ஆண்டான் பாருங்க. தன்னுடைய ஜீவிய காலத்தின் கடைசி நாட்களுக்கு வரும்போது தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள உண்டாக்கி, அந்த ஆலயத்தை அவன் கட்ட போகிறது இல்லை, அவனுடைய பிள்ளையை வைத்து கட்ட போறாரு ஆண்டவர் சொன்ன போது, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவன் சும்மா கிடக்காம, அவன் இருதயம் பாருங்க எப்படி வாஞ்சிக்குது, மேன்மையானதை கொடுக்கணும். அவன் லீஸ்ட்டை திங்க் பண்ண முடியல, பெஸ்ட்டை திங்க் பண்றான் பாருங்க. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். உங்க இருதயம் எதை திங்க் பண்ணுது? உங்கள் இருதயம் எதை நினைக்குது? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என் இருதயத்தை பார்த்து கர்த்தர் கவரக்கூடிய விதத்தில் கர்த்தருக்கு மேன்மையானதை அவன் கொடுக்கணும்னு ஆபேலுக்குள்ள அவன் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் களி கூர்ந்து. எடுத்துட்டீங்களா? 3ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? அங்கே சொல்லியிருக்கு பாருங்க. 3ஆம் வசனம் வாசிப்போம் எல்லாரும். இன்னமும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று, என்ன மாதிரி சொல்றான் பாருங்க, எனக்கு சொந்தமான, ஏற்கனவே கொடுத்துட்டேன், ஏற்கனவே செஞ்சிருக்கிறேன், ஆனா இன்னும் எனக்கு நான் சவதரித்து வச்சிருக்கிற பொன்னையும் வெள்ளையும் கொடுப்பதுக்கு என் இருதயம் எப்படி வாஞ்சிக்குது. என்ன மாதிரி மேன்மையானதை கொடுக்கணும்னு அவன் இருதயம் வாஞ்சிக்குது பாருங்க. இந்த இருதயம் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட தான் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து வச்சிருந்தாருங்க. எனக்கு வரமாட்டுது. ஏன் வரமாட்டுதுன்னா, வரமாட்டுதே இருதயம் மேன்மையானதை கொடுக்கணும்னு இருதயம் அதெல்லாம் வரமாட்டுது என்கிட்ட. சிறுகக்கூடிய காரியங்களே யோசிக்கிறேன். சிறுக நான் யோசிக்கிறேன், பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும், பெரிய விதத்தில் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யணும், பெரிய விதத்தில் என் சரீரம் கர்த்தருக்கு உபயோகமாகணும், மேன்மையானதை கர்த்தருக்கு கொடுக்கணும். வரமாட்டுதே. பாருங்க, அடுத்து சொல்றான் பாருங்க. இவன் சொல்றான் பாருங்க, நான்
வைத்திருக்கிற வாஞ்சையினால, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால, பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். அரண்களின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் உண்டாக்க இருக்கத்தக்கதாகவும் கண்மறை செய்யும் வேலைக்கு ஒப்பரியின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் கொடுக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. சுத்த தங்கம், ஒப்பரின் தங்கம்ன்றது பியூர் கோல்டு, கோல்டோட தரமான ஒரு கோல்டு அவன் சொல்றான். அங்க சொல்லியிருக்கு 3000 தாலந்துன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 1,00,000 கிலோங்க. நம்ம ஊர் கணக்குப்படி 3000 தாலந்துன்றது நியர்லி இட்ஸ் 1,00,000 கிலோஸ் ஆஃப் கோல்டு. அப்போ 1,00,000 கிலோ கோல்டுனா அப்போ யோசித்து பாருங்க, அது எத்தனை லட்சமாக இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். 3000 தாலந்து தங்கத்தை அவன் கொடுத்துருக்கிறான் அப்படின்னா 1,00,000 கிலோ தங்கத்தை கொடுத்துருக்கிறானே. இன்னைக்கு இருக்கிற வேலைக்கு ஒரு கணக்கு போட்டு பார்த்தா அது சொல்லுது கிட்டத்தட்ட 1,55,00,000 கோடியா. கேட்கும் போதே சுத்துத தலை. ஆனா இவன் தலை சுத்தலையே. ஹலோ, கேட்கிற ஏன் தலை சுத்துது, ஆனா கொடுத்த இவன் தலை சுத்தல, நிலையா நிக்குது. ஏன் நிக்குதுன்னா அவன் இருதயம் கர்த்தர் மேல வச்ச வாஞ்ச, அந்த மேன்மையானது கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கையில கொண்டு கொடுத்தா இருப்பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காராம்? 1,00,000 கிலோ தங்கம் உங்க கையில கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வந்தவொடனே செத்துருவோம் அதிர்ச்சிலே. அப்படின்னு சிலர் அதிர்ச்சிலே போயிடும். அப்படியா வாய பொழுந்தே 40 வருஷம் கர்த்தர் அவனை ராஜாவா வச்சு அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏராளமா கொடுத்துருக்கிறேன், ஆனா எனக்குன்னு நான் சவதரித்து வச்சிருக்கிறேன், அதையும் கூட நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். 1,00,000 கிலோ என்ன கோல்டு, வெள்ளி சொல்லியிருக்கே 7,000 தாலந்து வெள்ளி அப்படின்னா அது கிட்டத்தட்ட 2,35,000 கிலோவா. கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த மாதிரிலாம் பைபிளில் சொல்லிச்சுன்னா நம்ம உட்காந்து கொஞ்சம் கணக்கு போடுறது. நம்ம தான் விட்டுருவோமே 3,000 தாளந்து நமக்கு என்ன உட்காந்து நான்லாம் யோசிக்கிறேன். 3,000 தாளந்த ஒருத்தனை கொடுக்க வச்சிருக்காருன்னா கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் உட்காந்து யோசிக்கிறேன். ஏன் ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களை இப்படி நீர் ஆசீர்வதிக்க முடியலன்னா, ஏன்னா இருதயம் மேன்மையானதை கொடுக்கிற இருதயமா வாஞ்சிக்கிறதே இல்லை. எனக்கு வந்தா போதும், இன்னைக்கு தேவை சந்திக்கப்பட்டா போதும், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும், இன்னைக்கு இருக்கிற தலைவலி போனா போதும், வயிற்று வலி நீந்தா போதாதா, இப்படிதானே யோசிக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு செய்ய விரும்புகிற மேன்மையான காரியங்கள் என்ன? என்ன குறித்து அவர் சாட்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் என் வாழ்க்கை மாறணும் அப்படின்ற சிந்தனை எனக்கு வரலையே. அது வந்துச்சுன்னா திறந்த வானத்துக்கு கீழே வாழ்றேன், ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறாரு, நான் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். எதை யோசிக்க முடியல, என் பிரச்சனையை தாண்டி கர்த்தர் வச்சிருக்கிற மேன்மையான நிலைகளை யோசிக்க முடியல. நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். என் பிரச்சனையை தாண்டி கர்த்தர் என்ன கொண்டு செய்ய விரும்புகிற மேன்மையான காரியம் இருக்கு பாருங்க. மேன்மையானதை நான் ஆண்டவர் கொடுக்கவும், மேன்மையானதை நான் பெற்றுக்கொள்ள இந்த எண்ணம் வரமாட்டேது. ஏன்னா நான் என் முழுக்க என் பிரச்சனையே யோசிக்கிறேன். நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். இப்போ கூட உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் கேட்கும் போது எப்படி கேட்குறோம்? என் பிரச்சனைக்கு கர்த்தர் பாஸ்டர் மூலமாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? வயிற்று வலி நீங்கிறதுக்காக சொல்ல மாட்டாரா? நான் சொல்ற வார்த்தை உங்க வயிற்று வலி இல்லைங்க, எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து மேன்மையான நிலையில கர்த்தரும் நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, இந்த சத்தியத்தெல்லாம் நீ கை கொண்டா நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் என்ன ஆவாய்? தலையாவாய். பார்க்கணும் உங்க தலை, கர்த்தர் உங்களுக்கு தலையை உயர்த்தி
சத்துருக்கள் நடுவே உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? அபிஷேகம். உங்க தலையை கர்த்தர் அனாயின் பண்ணுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் என்ன பண்றாரு? அனாயின் பண்ணுவார். அந்த அனாயிண்டிங்கை பார்க்கணும். உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அனாயிண்டிங்கை பார்க்கணும்னா உங்க இருதயம் வாஞ்சிக்கணும். மேன்மையானதை, தி பெஸ்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும்ன்ற இருதயத்தின் வாஞ்சை இருக்கா? கண்டுபிடிச்சுவார் ஆண்டவர். அதெல்லாம் மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை நம்ம ஒரு நாளும் என்ன நம்ம காரணங்களை சொன்னாலும் என் இருதயத்தை அப்படியே வெட்ட வெளியா கர்த்தர் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்கேன் பண்ணிடுவார். அப்படியே ஒரு நன்மையை கொடுத்துட்டு நம்ம இருதயம் எப்படி யோசிக்கணும் அங்கேயே ஸ்கேன் பண்ணி தீர்த்துருவார் நம்மளை. இவங்ககிட்ட இன்னும் கொடுக்கலாமா? இவன் இருதயம் எப்படி இருக்கும்? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. மேன்மையானதை நான் கர்த்தருக்கு செய்யணும். மேன்மையானதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மேன்மையானதை கொடுப்பார். என் இருதயம் மேன்மையானதை செய்யும். கை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயம் என்ன செய்யும்? வாய் சொல்றது இல்லை, இருதயம் செய்யணும். இருதயம் தான். ஹார்ட் இஸ் தி ட்ரெஷர் தட் காட் வாண்ட்ஸ் டு செக். உங்க இருதயம் தான் பொக்கிஷம். கையை வச்சு சொல்லுங்க, உங்க இருதயத்து மேல, என் இருதயம் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பொக்கிஷம். சொல்லுங்க நல்ல வாயத்திலிருந்து, என் இருதயம் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற. இந்த பொக்கிஷத்துல என்ன நிரப்புறேன்? இந்த பொக்கிஷத்துல கொண்டு போய் எல்லாம் குப்பையா நிரப்பினா குப்பை தான் வெளியே வரும். குப்பை நிறைந்த இருதயமா இருந்தா கொடுக்கறதும் குப்பையா தான் இருக்கும், செய்யறதும் என்னவா தான் இருக்கும்? ஜங்கா தான் இருக்கும். இங்கிலீஷ்ல சொன்னா டீசெண்டாக, தமிழ்ல சொன்னா ஒரு மாதிரி இருக்குது. இங்கிலீஷில் ஜங்க்குந்து, தமிழில் குப்பை. எனக்கு நிறைய இருதயம் எப்படி இருக்குன்னா, மேன்மையானதை கொடுக்கக்கூடிய வாஞ்சை உள்ள அந்த ஒரு மேன்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் எவ்வளோ கீழே கடந்தாலும் கீழே கடக்க என்னை அவர் விட மாட்டார். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த ஒரு தேவன். எத்தனை பேர் கை வச்சோம்? ஏன்னா உளையான, நீ அங்கேயே கடன் விட்டுருக்கலாமே, சேட்டிலே இருப்பா. யூ ஆர் ஃபிட் டு பி இன் தட். அந்த சேட்டில் இருக்கதா நீ ஃபிட்டு அப்படின்னு பிசாசு நம்மளை சொல்லுவான். ஆண்டவர் சொல்ல, நீ அதில் இருக்கிறதுக்கு ஃபிட் இல்லைப்பா, உன்னை கழுவி உன்னை சுத்தமாக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் என்னை அமர பண்ணுகிற தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை எங்கே உட்கார வைப்பாரு? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும். வரமாட்டேது இந்த சிந்தனை. வீட்டு இப்போ சர்ச்சை விட்டு போன உடனே என்ன சிந்தனை வரும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கறி கேட்பாங்களே, கறி வாங்குறதுக்கே காசு இல்லையே. அப்படித்தானே மைண்ட் யோசிக்குது. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் பிராக்டிக்கல் ப்ராப்ளம். பாஸ்டர் பிராக்டிக்கல் ப்ராப்ளம் தான் நானும் பேசுறேன். நான் பேசுறதும் பிராக்டிக்கல் ப்ராப்ளம் தான். உங்க இருதயத்தில் நடக்கிற பிராக்டிக்கல் ப்ராப்ளம் சொல்றேன். அந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம் உங்க இருதயத்தில் எப்படி மாத்துறது? அதை மாத்தினா உங்க வாழ்க்கை மாறும். இங்க மாறாத வரைக்கும் நான் சொல்றேன், இருதயத்துக்குள்ள பொக்கிஷமா வச்சிருக்கிற இடத்துல மாற்றம் வராத வரைக்கும் உங்களுக்கு மாற்றம் வராது. உங்களை சுத்தி உங்க இடமும் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டான், உன் இருதயம் தான் பொக்கிஷன்ட்டாரு. உன் பொக்கிஷத்தை கவனம் செலுத்து. இருதயம் அப்படியே ஒரு ஊற்று மாதிரி பொங்கி ஊற்றணும். வற்றாத நீரூற்று போல உங்க இருதயம் பொங்கி ஊற்றணுங்க. இந்த தாவீதுடைய இருதயம் பொங்கி ஊத்துது. சொல்றான், இன்னும் நான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற, ஆலயத்தின் மேல வச்சிருக்கிற வாஞ்சையினால என் தேவனை கனப்படுத்த செய்வேன்றான். இன்னைக்கு நான் கேட்குறேன், எப்படி கர்த்தருக்கு கொடுக்கறதுல மேன்மையானதை கொடுக்க விரும்புகிறேன்னா? சிலர்லாம் கல்யாணத்துக்கு பிரியாணி செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? திடீர்னு பிரியாணி கூப்பிட்டவங்க ஒரு 1000 பேர் கூப்பிட்டுருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 200 பேர் வராமல் போயிருப்பாங்க. இப்போ 200 பேர் பிரியாணி மிச்சமாயிடும். மிச்சமானு சொல்லுவாங்க, நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம், அதனால் ஆண்டவர் எங்களை ஏவுகிறார், எங்கேயாவது 7 ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்கு ஏவுற. எப்போ ஏவுறாரு? மிச்சம் மீதியானவன் ஆள் வராமல் பிரியாணி மிச்சமாயிடுச்சு, இப்போ ஏவுறாராம் இருதயத்தை. என்ன ஏவுறாரு? ஏதாவது அனாந்த ஆசிரமம் கொடுக்கலான்னு யோசிக்கிறோம். சர்ச்சில் யாருக்கா வேணுமா பாஸ்டர்? அதுவும் சொல்றது எப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் கடைசி பிரியாணி பாஸ்டர், அடி பிரியாணி தான் டேஸ்டான பிரியாணி, மொத்தத்தில் மிச்சமான பிரியாணி. நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏன் செய்யும் போதே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம், நான் செய்யும் போதே
அதில் ஒரு பங்கை ஒரு ஆசிரமத்துக்கு கொடுக்கலான்னு விரும்புகிறேன், கஷ்டப்படுறவங்க கொடுக்கலான்னு விரும்புகிறேன். ஏன் அது அப்படி யோசிக்கிற இருதயம் வர மாட்டேன். என்னைக்காவது எந்த கல்யாணத்துலையும் அப்படி சொல்லி யோசிச்சுருக்கீங்களா பாருங்க. இனி கல்யாணம் பண்ணுறவங்க இப்படி யோசிங்க. கல்யாணம் பண்ண போகிறவங்களாம் கை வைத்தாமேன்னு சொல்லுங்கள். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணமானும் கை வைத்தக்கூடாது, அது மகா பெரிய தப்பாயிடும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா இப்படி யோசிங்க. என்ன யோசிங்கன்னா, அதில் ஒரு பங்கை கொண்டு போய் ஒரு ஆசனம் கஷ்டப்படுறவங்களுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு இருதயம் இருக்குன்னா அது மேன்மையான காரியங்க. செய் நிறைய செய், மிச்சமான கடைசி நிறைய பேர் இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. அதை ஒரு நாள் ஆண்டவரும் அங்கீகரிக்க மாட்டார். விஷயம் தெரிஞ்சவங்களும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, வேறு வழியே இல்லாமல் சரி கொடுங்க என்ன பண்ணுறது ஏதோ வருது அப்படின்றவங்கன்னா வாங்குவாங்க. ஒழிய விவரம் தெரிஞ்சவங்க வாங்க மாட்டாங்க, மிச்ச மீதியை கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு மிச்ச மீதியை கொடுத்தா வாங்குவீங்களா? எல்லாம் அப்படியே உம்முன்னு மறைச்சி பார்க்குறீங்க. தெரியுது வாங்க மாட்டோம் பாஸ்டர்னு சொல்கிறதுக்கு தான் அப்படி ஒரு பார்வை விட்றீங்க. நாங்கள் ஹோட்டலுக்கு போனோங்க, நல்லா சாப்பிட்டுட்டு என் பிள்ளைங்க கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுட்டாங்க, அதை பேக் பண்ணி கொண்டு வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கொடுப்பீங்களா? நமக்கே மனசு வராது. சில நேரம் நாங்கள் போவோம் சாப்பிடுவோம், மிச்சம் மீதி எடுத்துன்னு வந்தால் நாங்கள் தான் எடுத்துன்னு வந்து சாப்பிடுவோம். இல்லையே அது இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம் பாருங்க. இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னா அவங்களுக்கு தனியாக வாங்குவேன். நான் வாங்கி அதை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. மிச்சம் மீதி கொடுக்க மனசு வரமாட்டேது. ஏன் இருதயம் அப்படி வரமாட்டேது? இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால கர்த்தரை குறித்து அறிய என் வாழ்க்கையில் அந்த அபியாசம் கூட மாறுது. ஏன்னா நம்ம மிச்சம் மீதி இல்லை, கர்த்தருக்கு முதல்ல கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும். எதை ஆண்டவர் செஞ்சாலும் மேன்மையானதை செய்யணும். இந்த ஆலயத்தை சீரமைக்கக்கூடிய வேலையில் நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னா சொல்லுவாங்க, இதை வாங்கினா இவ்வளோ ஆகுது பாஸ்டர், அதை வாங்கினா இவ்வளோ ஆகும், இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், வாங்கிடலாமா அப்படிங்க. நான் சொல்லுவேன், இல்லை, கர்த்தருக்கு கர்த்தருடைய ஆலயத்தை செய்கிறதுக்கு எல்லாத்தையும் சிறந்ததாக தான் வாங்கணும். அது எவ்வளோ செலவானாலும் நல்லதை ஆண்டவருக்குன்னு செய்யணும். இந்த ஆலயம் சீரமைக்கக்கூடிய வேலையில் கூட எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு எப்படி மேன்மையானதை, சிறந்ததை, பெஸ்ட்டை எப்படி ஆண்டவருக்கு செய்யலாம், அதுதான் என்னுடைய உள்ளம் வாஞ்சிக்குது. அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது செய்வதற்கான எண்ணங்களை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஒழிய கர்த்தர் ஏன்ட சொன்னார், இந்த வேலையை செய்து முடிக்கிற நாள் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நீ கவலைப்படாத, இதை உன்னை கொண்டு செய்து முடிப்பேன், இதற்கான விதத்தில் ஜனங்களை உன்னோட ஒத்துழைக்க வைப்பேன். ஆண்டவர் இந்த வார்த்தையில் நான் கொடுத்தா இருப்பாருங்க. ஜோமன் ஆண்டவர் என்ன ஆண்டவரே, பல தேவைகள் இருக்க, இது எப்படி ஆண்டவரை சந்திக்கப்படும்? ஆண்டவர் சந்தேகப்படாத, இதை துவங்கினவர் நான், துவங்கினதை உன்னை கொண்டு, இந்த ஜனத்தை கொண்டு, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு நான் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்பதை உங்கள் சொந்த கண்ணால் நீங்கள் காண்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த ஒரு காரியத்தை செய்து முடித்த பிறகு இது ஒரு அடையாளமாக இருக்கும். இன்னும் வரக்கூடிய வருஷங்களில் இதை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய வைப்பார் என்கிறத காட்டுகிற ஒரு அடையாளமாக இருக்கும். நல்லா கவனித்து பாருங்க. அதை தான் நம்ம இருதயம் வாஞ்சிக்குதா? அப்படி கொஞ்சம் நம்ம வாஞ்சிக்கக்கூடிய ஒரு இருதயமாக மாறுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோமா அப்படின்றத கவனிக்கணும் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நம்மளை ஆண்டவர் நமக்கு சொல்லி நம்முடைய இருதயத்தை மேன்மையானதை செய்கிறதுக்கு ஆண்டவர் தூண்டுகிற சத்திய வசனங்கள். நீங்கள் வேற எந்தையோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று பாஸ்டர் மனசில் நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு. என் மனசில் ஒன்றுமே கிடையாது. என் மனசில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆண்டவரே, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மெய்யான விதத்தில் கேட்குறவங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை காட்டுற சத்தியத்தை வேற கண்ணோட்டத்தோடு பார்க்காம நீ சொல்லுகிற விதத்தில் அவர்களுக்கு அது போய் சேர உதவி செய்ய ஆண்டவர். இதுதான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் நான். வாசிப்போமா? நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் சொல்றாரு பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின், எப்படி சொல்றாரு பாருங்க, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. என்ன 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 பலனால? விளைவின். நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன பலன்? கடைசி மிச்ச மீதியில கொஞ்சம் கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய மென்டாலிட்டி என்னன்னா, முதல்ல என் கமிட்மெண்ட், முதல்ல என் தேவை, முதல்ல எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மிச்சம் கர்த்தர் இருக்க விட்டார்னா அவருக்கு கொடுக்கலாம்.
நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களுக்கு மிச்சம் இருக்க கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், என் கமிட்மெண்ட் போக, என் செலவு போக, என்னுடைய எல்லா காரியம் போக மிச்சம் கர்த்தர் எடுக்க விட்டாருன்னா அவருக்கு கொடுக்குறேன். சத்தியம் அப்படி சொல்லலையே, வேத வசனம் அப்படி சொல்லலையே. இங்கே என்ன சொல்லுது பாருங்க, 9 வசனம் எல்லாரும் வாசிப்போம். உன் பொருளாலும், எல்லாரும் வாசிக்கணும், வாயை திறந்து வாய் வச்சு எல்லாரும் சத்தமாக படிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த 9ஆம் வசனம் நான் செய்ய வேண்டியது. கர்த்தர் காட்டுகிற சத்தியத்தை நான் எல்லா பொருளாலும் விளைச்சலின், எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும். இதாங்க மேன்மையான இருதயம். இந்த மேன்மையான இருதயம் இருக்கிற ஒவ்வொரு இருதயமும் விசுவாசம் உள்ள இருதயம். இப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு 10ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய், சொல்லுங்க வாயை திறந்து, என் களஞ்சியம் அங்க இங்க இல்ல, பூரணமாய். கையை வச்சு சொல்லுங்க, என் கையின் பிரயாசம் எப்படி இருக்கும், பூரணமாய் நிரம்பும். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? உழைக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி, நான் ஒரு வேலை செய்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு தொழில் செய்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உழைப்பு பூரணமாய் நிரம்பும். வேளாங்க அதான் சொல்றாரு பாருங்க, பூரணமாய் நிரம்பும். உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும். புரண்டோடும் ஆசீர்வாதம் வழிந்து ஓடும். தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சுக்கிறதுக்கும் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தொட்டு இப்போ மாதம் கடைசி ஆயிடுச்சா கொஞ்சம் அப்படியே எல்லாம் உம்முன்னு தான் இருப்பாங்க. அடுத்த வாரம் சம்பளம் போட்டுருவாங்க ஐசிஎஃப்ல இருக்கிறவங்களாம். உடனே எல்லாருக்கும் அப்படியே நல்லா பழப்பழன்னு பென்ஷன் விழுந்துடும், சம்பளம் வந்துடும். அது ஒரு 2 நாள் தான், அப்புறம் புஷ்ஷன் ஆகிடும். அப்படி இல்லை, கர்த்தர் சொல்றார் புரண்டோடும். கையை வாய்ட்டு சொல்லுங்க, எப்படி இருக்கும்? புரண்டோடும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன, பாலும் தேனும் ஓடுகிற விசாலமும் நலமுமான தேசம். பாலும் தேனும் புரண்டோடும், வழிந்தோடும். மாச கடைசின்னு எனக்கு தெரியாது, மாசம் முதலும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினா என்ன நிரப்புவார். கையை வாய்த்து எதை விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை வாய்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் எனக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்றத செய்கிற மேன்மையான இருதயமா மாறிடுச்சுன்னா நிரம்பும். வறட்சியா இருக்கிற இன்னைக்கு காஞ்சி அப்படியே ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? காஞ்சவன ஒரு மாதிரி முறிக்கும் எல்லாம். அந்த மாதிரி நிறைய காஞ்சி முறுக்கிட்டு இருக்கு வாழ்க்கை. பொருளாதாரம் எப்படி இருக்கு? காஞ்சி போய் முறுக்கி அப்படி மூஞ்செல்லாம் முறுக்கிட்டு தான் உட்காருவாங்க வீட்டில். ஏன் முறுக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னா, வந்து மனைவி காசு கேட்டக்கூடாது, புருஷன் முறுக்கிட்டு தான் உட்காரு. அவர் முறுக்கிட்டு உட்காரதை பார்த்து ஐயோ ரொம்ப கடுகடுன்னு இருக்கிறாரு, ஆளுகிட்ட போய் காசுன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் முறுக்கிடுவார் நம்மளை. கற்று வச்சுக்கிறாங்க புருஷர்மாரெல்லாம் எப்படிலாம் ஆக்ஷன் கொடுக்கணும் வீட்டில். கொஞ்சம் அப்படி முறுக்கிட்டு உட்கார்ந்தாதான் மனைவி நம்ம கொஞ்சம் ரியாக்ஷன்லாம் பார்த்து. ஒவ்வொரு நாளும் புரண்டோடும். கையை வச்சு சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும், நல்லா சத்தமாக சொல்லுங்க, எப்படி ஓடும்? வீட்டுக்கு போனால் தெரியும். இப்போ தச்சு முடிச்சுட்டு எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு போகிறீங்க. புரண்டோடுதா? பாத்திரம் புரண்டுகிறதா? அது வீட்டுக்கு போனால் தெரியும் உங்களுக்கு என்ன புரண்டோடுது. கர்த்தர் சொல்ற, நன்மைகள் புரண்டோடும், ஆசீர்வாதம் புரண்டோடும், சமாதானம் புரண்டோடும். அதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற மேன்மையான நிலைங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் பூரணமா, அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, பூரணமாய் நிரம்பும். சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே என் பாத்திரம், என் வாழ்க்கை, என் குடும்பம் பூரணமாய் நிரம்பும். ஆண்டவரே நிரப்புகிறவர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அது நடக்கணும்னா என் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, இங்கே நம்ம இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையும் பணத்தின் கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்த்துடக்கூடாது பாருங்கள். அதனால தான் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனம் பாருங்கள். பணம் மாத்திரம் இல்லை, பொருள் மாத்திரம் இல்லை,
இப்ப சொல்றாரு பாருங்க, 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, வாசிப்போமா எல்லாரும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஹலோ, உங்க சரீரம், இந்த பாடி, இந்த பிசிக்கல் பாடி இருக்கு பாருங்க, லிவிங் சாக்ரிஃபைஸா கொடுக்கணும். செத்த சரீரமா கொடுக்கிறது ஈஸி. செத்த சரீரத்தை தூக்கிட்டு போய் நெருப்பு வச்சு எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ அது ஈஸி. ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன லிவிங் ஜீவ பலியாக நான் அவருக்கு ஒப்புக்கணும். அப்படி கொடுக்கணும்னா என் இருதயம் மேன்மையானதை கர்த்தர் கொடுக்கணும்னு வாஞ்சித்தாதான் இந்த சரீரமே ஜீவ பலியா மாறும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. வெறும் நம்முடைய பொருள் மாத்திரம் இல்ல, பணம் மாத்திரம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், உங்களையே நீங்க ஜீவ பலியா ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும். ஜீவ பலியா கொடுக்கக்கூடிய விதத்துல உங்க இருதயம் மாறி இருக்கா? இந்த காயின் பாருங்க, தன்னை ஜீவ பலியா கொடுக்க அவன் ஒப்பு கொடுக்கல. ஆபேல் தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க தேவனுக்கு முன் வந்தான். அதனால அவன் இருதயத்தை பார்க்கிற மேன்மையானதை கொடுத்தான். காயினுடைய இருதயம் தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கல, சுயநலமா வேலை செஞ்சு. அந்த சுயநலமா வேலை செஞ்சது விசுவாசத்தை விட்டு விலகி போக, விசுவாசத்தை சேதப்படுத்து, நல் மனசாட்சியை கெடுத்து. இதெல்லாம் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் பேசலாம் பாருங்க, நேரம் இல்லை. உங்க விசுவாசமும் நல் மனசாட்சியும் ஒன்னோட ஒண்ணு இணைந்தது, அதை பிரிக்க முடியாது. அப்ப கவனிச்சு பாருங்க, என்ன நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் புத்தி உள்ள ஆராதனைப்பா. அந்த புத்தி உள்ள ஒரு மனுஷனா நான் நடக்கணுமே ஒவ்வொரு நாளும். நான் என்ன செத்த ஒரு பலியா கொடுக்கல, என் இருதயம் கர்த்தருக்கு ஜீவன் உள்ள இருதயமா இருக்கணும். மேன்மையானதை கொடுக்கும் போது இந்த சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாய் என் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி கொடுத்தா அதுவே நீங்க செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. அந்த ஆராதனையில கர்த்தர் பிரி, அந்த பலியில கர்த்தர் பிரி, அந்த மேன்மையான காரியத்தை கர்த்தருக்கு என் சரீரத்தின் மூலமா ஜீவ பலியா என்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பிரியப்படுறார். இவ்விதத்தில் ஆபேல் தன்னை மேன்மையான விதத்துல தன் இருதயத்தை கர்த்தர் காண்பித்து கர்த்தரையே தம் பக்கம் திருப்பினான் பாருங்க. இருதயத்தில் மேன்மையானதை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் வரும்னா என்னை குறித்து ஆண்டவர் பேசுவார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்னை அவர் நீதிமானா பார்க்குறார், நீதிமானா என்னை கர்த்தர் கன்சிடர் பண்ணுறார். இப்படிப்பட்ட எனக்கு கர்த்தர் நிச்சயமாக வானத்தை திறப்பார், ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய வைப்பார். நான் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். என்னை எந்த இடத்திலும் கர்த்தர் கையேந்த விட மாட்டார். என் கையை கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கிற கையாக ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி நான் ஆசீர்வாதமாக வாழணும்? என் இருதயத்தில் எப்பொழுதும் மேன்மையானதை கர்த்தருக்கு செலுத்துவேன். என்னையே நான் மேன்மையாக கர்த்தருக்கு கொடுப்பேன். எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மேன்மையாக கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க இடத்துல எழும்பி நின்று ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பேசின வார்த்தை, இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு காண்பித்த ஒவ்வொரு சத்தியமும் நிச்சயமான விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வழிகள். ஏதோ குத்துமதிப்பாக ஆண்டவர் ஏதோ ஒன்று சொன்னார், இல்லை, ரொம்ப ஷுவரான வேவை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான நிச்சயமான வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோட பேசின நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை ஆண்டவரே ஜீவனை தெரிந்து கொள்ள வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னை ஜீவனை தெரிந்து கொள்ள, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள, குறைவை அல்ல ஆண்டவரே, மட்டமானதை அல்ல ஆண்டவரே, தாழ்வானதை அல்ல, மேன்மையானதை கர்த்தருக்கு என்று ஆண்டவரே நான் கொடுக்க, என்னையே ஆண்டவருக்கு மேன்மையான விதத்தில் கொடுத்து நான் உம்மை கனப்படுத்த, ஆண்டவரே இன்னைக்கு நீர் எங்க இருதயத்தை காண்கின்ற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆண்டவரை நிறைவேறட்டும். கேட்டவர்களாய் மாத்திரமல்ல,
கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் அதை செய்கிறவர்களாய் மாறும்போது, உம்முடைய வசனத்தை கேட்டு செய்கிறவர்களை பார்த்து தான் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த விதத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய், ஆண்டவர் உம்முடைய சத்தியத்தை கேட்டு அதை கை கொண்டு பாக்கியவான்களாய் மாற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் வைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.